நான் ஈரோடு மாவட்டம் பவானிங்கண்ணா, தனியாக தான் வந்திருக்கிறேங்கண்ணா. ஆனால் ஜானகி அம்மா வந்து நான் நேரில் பார்த்தது கிடையாது. அவங்களுடைய பாட்டு வந்து டெய்லியுமே நான் கேட்பேன். நான் பொய் சொல்ல உண்மையாலுமே சொல்கிறேன். டெய்லியுமே ஒரு நாளைக்கு 3 பாட்டனாச்சும் நான் கேட்பேன். நான் அம்மா வந்து நேற்று நைட்டு வந்து இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டு நைட்டு நான் இது ஈரோட்டு ரைட் பிடிச்சி மைசூர் வந்து அம்மாவுடைய அஞ்சலி செலுத்துன்னு சொல்லி அந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறேன். அம்மா அவர்கள் என்னதான் கர்நாடகாட்டில் அவங்க இருந்தாலுமே தமிழ்நாட்டின் மனசில் தமிழ்நாடு பொதுமக்கள் ரசிகரில் அவங்க மனசை பிடிச்சிருக்கிறாங்க. அம்மா 48,000 பாடல் மேலே பாடி 3 வயதிலிருந்து அவங்க பாடி இன்று மக்கள் மத்தியில் இன்னைக்கு இடம் பிடிச்சிக்கிறாங்க. எல்லோரும் இளவரசி சொன்னவங்க இன்று இசை இளவரசி என்று எல்லோரும் புகழால் கொண்டாடப்படுது. அம்மா அவர்கள் மறைவு வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இன்று பேர் இழப்பு. அம்மாவுடைய இழந்து வாழும் அனைத்து மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜானகி அம்மா அவர்கள் உடல் அரசு மரியாதை கொடுத்தது கர்நாடக அரசுக்கு நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்கள் ஆத்மா சாந்தி அடையும். ஸோ ஜானகி அம்மாள் அவங்களுடைய கடைசி காலத்தை மைசூரில் தான் கழிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்றத நிறைய பதிவு பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமாக பார்த்துருக்கீங்களா நேரில்? நான் பார்த்துருக்கேன் அம்மாவை. நான் பாட்டு கூட பாடிருக்கேன் அம்மா எதிரில். ஸோ வர மாதிரி அம்மா இஸ் ஸோ டவுன் டு அர்த். நான் எங்களை பண்ணாக்க கூட ஷில் டேக் இட் வெரி ஸ்மூத்லி. ஷி இஸ் ஸோ குட். அதுக்கு தான் நான் என்ன பண்ணுக்கும் அம்மாவை பாட்டு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவளை பாடுற வர பாட்டு. என்ன பாட்டுலாம் பாடுவாங்க அம்மா? அது ரொம்ப பாட்டு லைக் சின்ன பேபி பாட்டோ பெரியவாள பாட்டு இருக்க பாட்டோ எல்லாம் பாடுற அவளோ. நான் மைசூர்ல தான் இருக்கேன். அம்மாவோட ரொம்ப தீவிர ரசிகனோட அம்மானால எனக்கு ரொம்ப உயிர். அம்மாவோட பாட்டுனால எனக்கு அவ்வளோ சொல்ல முடியாத அந்த வார்த்தையே இல்லை என்கிட்ட பேசுறதுக்கு அம்மாவோட. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மாவை பார்க்க வந்திருக்கோம். எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நானும் அவங்களோட தீவிரமான ரசிகர் தான். அவங்க பாட்டு என்னென்ன சின்ன பச்சை குழந்தையிலேருந்து வயசானவங்க இதார மட்டும் தூளில் கேட்டு தூங்குற மாதிரி அவ்வளோ இந்த மாதிரி இனிமையான குரல் வேறு எங்கேயுமே இந்த உலகத்தில் தேடினாலும் எங்கேயுமே இனிமே கண்டிப்பாக கிடைக்காது. இது கிடைச்சது நம்ம அவங்க இருந்தபோது இந்த நிலத்தில் இவ்வளோ நாள் இங்கே இருந்தோன்றது நம்மளுக்கு பெருமையாக இருக்குது. அவங்க இங்கே இருந்தபோது பார்க்க முடியல. அட்லீஸ்ட் அவங்க இந்த கடைசி காலத்தில் இதை பார்க்குற புண்ணியம் கிடைச்சிருக்கேன்ட்டு நம்ம ரொம்ப பெருமைப்படுறோம். சார் அங்கே தனுஷ் அவங்க நடிச்சதில் அம்மா அம்மா நீ எங்கள் மதுல வருமே நான் போன பின்னே அந்த பாட்டு கேட்ட அழுகு அப்படியே தனக்குத்தானே வரும் சார். அந்த மாதிரி சொல்ல வார்த்தையே இல்லை சார். அந்த அம்மா பாட்டு கேட்டாலும் யாருக்கான தானே கண்ணீர் வருது சார். அவங்க அம்மாவுக்கு சொர்க்கத்தில் இல்லை வழி கேட்கணும் சார். நல்ல மறுபடியும் பிறந்து இந்த மண்ணிலேயே மறுபடியும் பிறந்து வரணும்னு கேட்டுக்கிறேன் சார். நான் 70 வருஷம் ஆச்சு பிறந்து அந்த அம்மா பாட்டுன்னு சொன்னால் டிவிலே ஆகட்டும் மொபைலே ஆகட்டும் பார்க்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இனிமையாக கேட்பேன். இப்போ ஏற்பட்ட வித்திக்கு இந்த மாதிரி ஒரு சாவு வந்துருச்சான்னு மனசில் ரொம்ப ரொம்ப துக்கமாக இருக்குதுங்க. ஆனாலும் அந்த பாட்டை கேட்க கேட்க நம்மளுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும். ஒரு தூக்கம் வரும், நல்ல ஒரு சந்தோஷமான செயல் வரும். பார்த்து ரொம்ப ஆவேசமாக இருக்கிறேங்க. சொல்லுங்க, அம்மாவோட எந்த பாட்டு? அம்மாவோட வந்து தமிழ்ல நிறைய பாட்டு இருக்காரு, கன்னடத்தில் நிறைய பாட்டு இருக்காரு, எல்லா பாஷத்துல பாட்டு இருக்காரு. பட் கன்னடத்தில் ரொம்ப ரேர் சாங்கள் இருக்கு, ஓல்டு சாங்கள் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு. பட் தமிழ் சாங் கேட்டிருக்கேன். ஆனா தமிழ் சாங் வந்து கேட்டுறது விட்டு ரொம்ப நல்லா ஆயிருச்சு. அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. பட் கன்னடத்தில் ரொம்ப நல்லா பாட்டு இருக்காரு, தமிழ் மேல் ரொம்ப நல்லா பாட்டு இருக்காரு சார். அது அவங்க வந்து அப்புறமா மைசூர்ல இருக்கிறதே எங்களுக்கு ஒரு எம்ஐ இப்போ. ஏன்னா அவர் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. எங்கள் வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு அரௌண்ட் 2 கிலோமீட்டர் வரும் அவ்வளோதான். பட் அவர் 2 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கிறது எங்களுக்கு தெரியல. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சார். அது அம்மா இறந்தது ரொம்ப துக்கமாக இருக்குது. ஆனால் என்னை ரொம்ப அவ்வளோ என்னோட தாய் மாதிரி தான் அவ்வளோ நாங்கள் ட்ரீட் பண்ணுறது. ஆனால் நான் மைசூரில் தான் இருக்கிறது. அவங்க எங்கள் வீட்டுக்கு 5 கிலோமீட்ரு. ஆனால் ரொம்பவே துக்கமாக தான் இருக்குது. இந்த மாதிரி மைசூர் மண்ணில் அவங்க எங்களுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. இந்த மைசூரில் அவங்களுடைய சரீரத்தை பார்க்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்கு ரொம்பவுமே நன்றி சொல்கிறோம். ஆனால் இன்னும் அந்த அம்மா இன்னும் பிறந்து வரணும் இன்னும் நமக்கு. அதுதான் ரொம்ப. அவங்க பாடின பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இல்லை வேறு ஏதாவது உங்களோட சோக நிகழ்வு ஏதோ நல்லது கெட்டதில்லை அந்த மாதிரி விஷயங்கள்? நல்ல எல்லா பாட்டுமே நம்மளுக்கு பிடிக்கும். முத்துமணி மேலே பாட்டுங்க நிறையா பாட்டு படிச்சிருக்காங்க. கவுண்டமணி பாட்டில் நிறையா பாட்டு படிச்சிருக்காங்க சார். அந்த பாட்டுங்களை நம்ம சொல்ல முடியாது. எல்லா பாட்டுமே அவங்களுக்கு பிடிக்கும். சின்ன குரல், பின்ன சின்ன பிள்ளைங்க மாதிரி பேசுகிறது, மிரிக்கிரி பண்ணுறது எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ரொம்ப துக்கமாக இருக்குது. நான் வந்து தமிழியன் தான், பட் கர்நாடகியன். மாத்திருபாஷை வந்து எனக்கு தமிழ்.
நாங்கள் மைசூரில் தான் இருக்கிறதானாலும் நாங்கள் பிறந்ததுலேருந்து அம்மாவோட துவனியே அந்த வாய்ஸை கேட்டு வளர்ந்துங்கோ. அவங்களோட கர்நாடகத்தில் பேசியிருக்கிற பாடியிருக்கிற பாடல்கள் அப்பா சொல்லவே முடியாது. அவ்வளோ தீவிர ரசிகர் நாங்கள் அவங்களுக்கு. அவங்க வாய்ஸ் எங்கே கேட்டால் கூட நாங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம். ஜானகம்மா தான் பேசிக்கிறது அவ்வளோ நாங்கள் அபிமானி. அவங்களுக்கு ரொம்ப தீவிர ரசிகர். அவங்க இங்கே மைசூரில் இங்கே இருந்திருக்கிறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் மைசூர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. இங்கே போகாதியில் தங்கி இருந்தாங்க. அவங்கள ஒரு தோட்டத்து வீட்டில் இருக்கிறாங்கன்றது நம்மளுக்கு பெருமை. அதே ரொம்ப பெருமை. இಡೀ இந்தியாவே மைசூருக்கு வர வச்சாங்க. அது எனக்கு ரொம்ப அவங்க சத்தப்பமும் அவங்க மைசூருக்கு ஒரு பெருமை எடுத்து வந்தாங்க பாருங்க. அது எனக்கு ரொம்ப ரோமாஞ்சனமானது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.